நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய இஸ்ரேலில் ஏமன் ஏவுகணை தாக்குதல். போராட்டக்காரர்கள் நெதன்யாகுவின் வீட்டிற்கு அருகில் தீ வைத்தனர். காசா போர் நிறுத்தத்தை கோரினர். இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பென் குரியன் விமான நிலையம் மூடப்பட்டது. பந்து தெஹ்ரானின் நீதிமன்றத்தில் உள்ளது. இஸ்ரேலின் ஈரானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஊடுருவல் மூலம். இஸ்ரேல் தனது புதிய காசா தாக்குதலை தயாரிக்கும் போது உளவியல் போரை புரிந்துகொள்வது. ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவுகணை மற்றும் பாதுகாப்புத்துறை விரிவாக்கத்திற்கு முழு ஆதரவையும் உறுதியளிக்கின்றனர். இனி விரிவான செய்திகள். மத்திய இஸ்ரேலில் ஏமன் ஏவுகணை தாக்குதல். புதன்கிழமை ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளை நோக்கிச் செல்லும்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தெரிவித்தன. இஸ்ரேலின் பல பகுதிகளில் சிறிது நேரத்திற்கு முன்பு ஒலித்த சைரன்களைத் தொடர்ந்து ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தன. ஏமன் ஏவுகணை ஏவப்பட்டதால் பென் குரியன் விமான நிலையத்தின் வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் பகுதி, குஷ்டான், ஷரோன், யார்கான், லாச்சிஷ் மற்றும் ஷோம்ரான் பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் எழுப்பப்பட்டன என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசா போர் நிறுத்தத்தை கோரி நெதன்யாகுவின் வீட்டிற்கு அருகில் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் திருப்பி அனுப்பவும் கோரி அல்குட்ஸில் இன்று புதன்கிழமை காலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கியுள்ளதாகவும் அடுத்த சனிக்கிழமை வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது ஆதரவு குழுக்களால் சீர்குலைவு நாள் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒளிபரப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டவும் அழைப்பு விடுக்கின்றனர். இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதை அடுத்து பென் குரியன் விமான நிலையம் மூடப்பட்டது. ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் புதன்கிழமை கூறியது. இஸ்ரேலுக்குள் உள்ள இலக்குகள் மீது 4 ட்ரோன் தாக்குதல்களுக்கு அன்சரல்லா இயக்கம் பொறுப்பேற்ற ஒரு நாள் கழித்து இந்த இடைமறிப்பு ஏற்பட்டது. இஸ்ரேலின் சேனல் 12 இன்படி ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பென் குரியன் விமான நிலையத்தின் மீதுள்ள வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் நியூயார்க்கில் இருந்து வந்த டெல்டா விமானம் வான்வழியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துண்டுகள் விழும் அச்சத்தையும் சேனல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய செய்தித்தாள் எடியோத் அஹ்ரோனோத் மத்திய இஸ்ரேலில் துண்டுகள் விழுந்ததாக உறுதிப்படுத்தியது. ஆனால் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மத்திய பகுதிகளில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் இயக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தெரிவித்துள்ளது. பந்து தெஹ்ரானின் நீதிமன்றத்தில் உள்ளது. இஸ்ரேலின் ஈரானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஊடுருவல் மூலம். இஸ்ரேலின் விமானப்படை ஒரு காரணத்திற்காக இப்பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் போர் ஏற்பட்டால் அது மட்டுமே ஈரானுக்கு இருத்தலியல் அச்சுறுத்தலாக இருக்காது. உண்மையில் தெஹ்ரான் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் 12 நாள் போர் என்று அழைக்கப்படும் போது மிக முக்கியமான தாக்குதல்களுக்கு பொறுப்பான தரையில் உள்ள ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் உளவாளிகள் ஆகும். இஸ்லாமிய குடியரசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எதிர்பார்க்கப்படும் 2வது சுற்று விரோதத்தின் சாத்தியமான தாக்கங்களுக்கு உலகம் தயாராகி வரும் நிலையில் வெளியில் இருந்து தெஹ்ரான் மீது பல்வேறு அழுத்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் தனது புதிய காசா தாக்குதலுக்கு தயாராகும் போது உளவியல் போரை புரிந்துகொள்வது. ஆபரேஷன் கிதியோனின் தேர்கள் 2 என அழைக்கப்படும் காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதை நோக்கமாக கொண்ட புதிய தாக்குதலை இஸ்ரேல் அச்சுறுத்தும் நிலையில் காசா மக்களுக்கு எதிராக ஒரு உளவியல் போர் பிரச்சாரம் நடந்து வருகிறது. இதில் பெருநிறுவன ஊடகங்களும் பங்கேற்றுள்ளன. இஸ்ரேலின் இராணுவ தலைமை அதன் ஆக்கிரமிப்பு திட்டங்கள் தோல்வியடையும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் இது வருகிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இஸ்ரேலிய ஊடகங்கள் அதன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடிவு செய்ததாக செய்திகளை வெளியிடத் தொடங்கின. பிரதேசத்தின் பெரும் பகுதிகளை இணைப்பதற்கான முந்தைய திட்டங்களை மாற்றியது.
இது பின்னர் தலைப்புச் செய்திகளை உருவாக்கியது மற்றும் கொடூரமான மற்றும் அதிர்ச்சியடைந்த மக்களுக்கு இஸ்ரேல் அடுத்து என்ன வைத்திருக்கிறது என்பது குறித்து காசா முழுவதும் அச்சத்தை பரப்பியது. ஆரம்பத்தில் இஸ்ரேலிய சேனல் 12 மற்றும் 14 பிரதமர் அலுவலகத்தில் உள்ள ஒரு பெயர் குறிப்பிடப்படாத மூலத்தை மேற்கோள் காட்டி அறிக்கைகளை உடைத்தன. குறிப்பாக சேனல் 12 முக்கிய செய்தி ஸ்கூப்பை நேரடியாக ஒளிபரப்பிய போது அவர்களின் ஆய்வாளர் அறிக்கையால் குழப்பமடைந்ததாக தோன்றியது. அன்றைய தினத்தின் தொடக்கத்தில் ஹமாஸ் தலைவர்களை வெளிநாடுகளில் படுகொலை செய்ய இஸ்ரேல் உத்தரவிட்டதாக சேனல் 14 தெரிவித்திருந்தது. இது மற்றொரு விசித்திரமான கசிவு, ஏனெனில் இது ஆச்சரியத்தின் அம்சத்தை நம்பியிருக்கும் நடவடிக்கைகளை எளிதில் பாதிக்கக்கூடும். ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவுகணை மற்றும் பாதுகாப்புத்துறை விரிவாக்கத்திற்கு முழு ஆதரவை உறுதியளிக்கின்றனர். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டு புதன்கிழமை நாடாளுமன்றத்தின் திறந்த அமர்வின் போது வாசிக்கப்பட்ட இந்த அறிக்கை பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஈரானின் பாதுகாப்பு சாதனைகளின் மூலோபாய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இன்று ஈரானின் தற்காப்பு சக்தி புகழ்பெற்றது. ஈரானின் நண்பர்கள் இந்த அதிகாரத்தில் பெருமை கொள்கிறார்கள், ஈரானின் எதிரிகள் அதற்கு அஞ்சுகிறார்கள் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி கூறியதாக எம்.பி. கள் மேற்கோள் காட்டினர். ஈரானின் பாதுகாப்புத் துறையின் சாதனைகள் நாட்டின் உறுதிப்பாடு, உள்நாட்டு அறிவியல் மற்றும் தொழில்துறை திறன்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன என்று சட்டமியற்றுபவர்கள் வலியுறுத்தினர். இந்த சாதனைகள் ஈரானை பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு திறம்பட பதிலளிக்கவும் விரோத சக்திகளின் வரம்புகளை நிரூபிக்கவும் அனுமதிக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டனர். சியோனிச ஆட்சியுடனான சமீபத்திய மோதல்களின் போது ஈரானின் ஆயுதப்படைகள் எதிரியின் பல அடுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக ஊடுருவின. அவை அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய அரசாங்கங்களால் ஆதரிக்கப்பட்டன. ஈரானிய ஏவுகணைகள் முக்கிய இராணுவ நோக்கங்களை அழித்தன. இது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் செயல்திறன் மற்றும் மீள்தன்மையை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.